ஊழல் இல்லாத இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நீங்க சொல்லுங்க பாப்போம். தாவேகா அந்த கட்சியில வந்துட்டு பொறுப்பு வாங்குறதுக்கே பணம் கொடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே வெளியில வந்திருக்குது. சரிதானா? கூட்டணிக்காக வரக்கூடிய கட்சிகள்கிட்ட பணம் கேட்கறாங்க இவங்களா? ஆதவர்ஜனா செலவு பண்றாரு. ஏன் செலவு பண்றாரு? அவருக்கான வருவாய் எங்கேருந்து வருது? அவர் என்ன பெரிய தொழில் அதிபரா? லாட்ரி விற்கிறாங்க. அந்த லாட்ரி ஒரு மோசடி தொழிலா, நேர்மையான ஒரு தொழிலா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன், இந்த நாட்டுல ஊழல் அப்படின்றது பண்ணாத, குறுக்க வழியில சம்பாதிக்காத கட்சியே கிடையாது. அதனால ஊழலற்ற ஆட்சி அமைக்கப்படுறதுக்காக ஒரு தினகரன் உடைக்கிறாருன்னா அதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு. ஜெயலலிதா தானே இவங்களுடைய தலைவர்னு சொல்றாங்க. ஜெயலலிதா தானே உச்ச நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லிச்சு. அதனால அதெல்லாம் வந்துட்டு மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத பரப்புரையது. டிடிவி தினகரன் அவர்கள் 2021 தேர்தலுக்கு பிறகாக அவர்களும் ஒரு கட்சியில் அங்கம் வகித்தால் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கூட்டணி. ஆமா ஆமா. அப்படி ஒரு நிலை எப்ப ஏற்படும் அப்படின்னா, அதிமுக ஒரு பலம் வாய்ந்த நிலையில இருக்கும்போது இவங்களுடைய கூட்டணி சேருது அப்படின்னோம்னா, அது அதிமுக ஓட்டு தான் அவர் பெறக்கூடியதும். அதெல்லாம் ஒன்னா சந்திச்சுட்டா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வரும் தான், இல்லைன்னு சொன்னார்கள். ஆனா பிஜேபியை நீங்க சேர்த்துக்கும் போது இதே அதிமுகனுடைய ஆதரவு குறையுமா குறையாது? மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் அதிமுகவினுடைய வாக்காளர்கள், ஆதரவு வாக்காளர்கள், இல்ல நிர்வாகிகள். சொல்லுங்க முதல்ல. அப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னோம்னா, பாஜக அணியில இருந்துட்டு அதிமுக உடைச்சுக்கிட்டு 24 வெளியேற வேண்டிய கட்டாயமும் இல்லையே. நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனாலதான் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலையும் 40 to 50,000 சிறுபான்மை ஓட்டுரை இழக்கிறோம்னு நீங்க செங்கோட்டையன் சொன்னாரு, ஜெயக்குமார் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் கூட்டணி நாங்க உடைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. கடைசியில் அங்கேயே போய் சேர்த்தீங்க. அப்ப எது உண்மை? பாஜகவோட சேர்ந்தா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி உண்மை? அது கிடையாது. அதே நேரத்துல டிடிவி எடுத்துங்க. டிடிவி உங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சா? நீங்க கணிசமான ஓட்டு வாங்கினீங்க. நீங்களும் ஓபிஎஸும் கணிசமான ஓட்டு வாங்கினீங்க. ஜெயிச்சிங்களா? ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? அப்போ இந்த மக்கள், உங்களுக்காக ஓட்டு போடுற மக்கள் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை.